சில சூழ்நிலையில யாராவது போய் யோசேப்புக்கு போய் டீச்சிங் பண்ணி, நம்மள மாதிரி ஒருத்தர் உங்களை மாதிரி நல்ல விசுவாசத்துல உள்ளவங்க யோசேப்பை பார்த்து, பயப்படாதீங்க, எல்லாம் கொஞ்ச நாள்ல மாறிடும். யோசேப்பு, ஏதோ ஆண்டவர் உங்க வாழ்க்கையில இந்த பிரச்சனை எல்லாம் அனுமதிச்சிருக்கிறாரு. நானும் கேள்விப்பட்டேன், ஏதோ உங்க தம்பி எல்லாம் ரொம்ப அண்ணன் தம்பி எல்லாம் உங்களை அடிச்சு உங்களுக்கு இருந்த உயர்வுகள்லாம் அவங்க பிடிங்கிக்கிட்டு உங்களை வித்து போட்டாங்கன்னு கேள்விப்பட்டேன். யோசேப்பு, செய்யாத குற்றத்திற்காக சிறைச்சாலைக்குள்ள போனீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ரொம்ப கஷ்டமா தான் இருக்குது. நீ சொல்ற காரியத்தெல்லாம் பார்த்தா ரொம்ப மனவேதனையா இருக்குது. யாராவது ஒருத்தர் போய் பக்கத்துல யோசேப்பு பக்கத்துல ஆலோசனை சொல்லியிருப்பாங்கன்னு யாராவது நினைக்கிறீங்களா? உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு நல்ல மனிதர்களை, நல்ல தேவ பிள்ளைகளை, ஜனங்களை நமக்கு ஊன்றுகோலாக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. வச்சிருக்கிறாரா? வச்சிருக்கலையா? அழுகும் போது அழாதீங்க அப்படின்னு சொல்றதுக்கு ஒரு நபரையாவது தேவன் நமக்கு வச்சிருக்கிறார், ஒருத்தரையாவது வச்சிருக்கிறார். யோசேப்புக்கு ஒருத்தர் கூட கிடையாது. அழுதா அழாதேன்னு சொல்றதுக்கு ஆள் இல்லை. அவன் கஷ்டப்படுற நேரத்துல, கைவிடப்பட்ட நேரத்துல, அவன் துன்பப்படுகிற நேரத்துல, மன உபத்திரவப்பட்ட நேரத்துல ஒரு நபராவது மருந்துக்கு வந்து ஒரு ஆறுதல் சொல்ல ஒருவரும் இல்லை. அங்கே நான் நினைக்கிறேன், யோசேப்புக்கு ஒவ்வொரு பிரச்சனைகளாக அதிகரிக்க 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 பரியாசமும், நிந்தை சொல்லும், அவமானமும், எல்லா நக்கலும் நையாண்டியும் அங்கே இருக்கிறவர்கள் யோசேப்பை மிகுந்த வார்த்தைகளினாலே வேதனைப்படுத்தி இருப்பார்கள். அல்லேலூயா. உண்மையா இருக்குமா? இருக்காதா? இதுக்கெல்லாம் மத்தியில பிசாசு வேற கை கொட்டி சிரிச்சிருப்பான். பரிசுத்தமா இருந்தியே, உனக்கு என்ன கிடைச்சது? உனக்கு என்ன வேணும் பாத்தியா? நீ பரிசுத்தமா தான் இருந்த, ஆனா உன் பேரை கெடுத்துட்டல்ல. நீ தேவன் மேல நம்பிக்கையா தான் இருந்த, உன் வாழ்க்கையை கெடுத்துட்டல்ல. உனக்கு எதிர்காலமே இல்லாம ஆக்கிட்டல்ல. எப்படி கொக்கரித்திருப்பான். எந்த ஆறுதல் இல்லாம, எந்த ஒரு மனுஷனுடைய வார்த்தை இல்லாம, ஒரு எந்தவித நம்பிக்கையும் இல்லாம, சிறைச்சாலைக்குள்ளையும் அடிமைத்தனத்திற்குள்ளையும் பலவிதமான நிந்தைகளையும் போராட்டங்களையும் உபத்திரவங்களையும் அந்த யோசேப்பு அனுபவித்துக் கொண்டிருந்த பொழுது ஒரு ஆறுதல் நம்பிக்கை இல்லாமல் அவர் வாழ்ந்து கொண்டிருந்தார். ஏன் வாழ்ந்தான்னு தெரியுமா? எதுக்கு அவன் வாழ்ந்தான்னு தெரியுமா? அவன் வாழ்க்கைக்கு ஒரு நம்பிக்கை உண்டு என்பதை தேவன் மனதிலே ஒரு திட்டம் வைத்திருந்தார். அல்லேலூயா.